நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நவராத்திரி மேடைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர். இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு மறைவிடமாக இருந்திருக்கலாம், இல்லை சீக்ரெட் சேம்பர். இங்கே பாருங்கள், சீக்ரெட் சேம்பர். உள்ளே போய் பார்க்கலாம் சீக்ரெட் சேம்பர். Can you expect? எப்படி இருக்கு பாருங்க. இது பார்த்து பத்திரமா இறங்கணும். செம்ம இருட்டுங்க. பார்த்து பத்திரமா இறங்கி உள்ளே போகணும். சரியான இருட்டு. லைட் ஆன் பண்ணிக்கலாம். வெளிச்சமே இல்லைங்க. மொபைல் வெளிச்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டார்ச் போட்டிருக்கேன், அதுவும் சுத்தமாக தெரியல. எங்கே யார் நிற்கிறாங்க எதுவுமே தெரியல. லைட் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, யார் எங்கே இருக்கா என்ன ஏது எதுவுமே தெரியல. எப்படி இருக்கு பாருங்கள் சீக்ரெட் சேம்பர். மேலே இருந்து பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. உள்ளே ஃபுல்லாக பச்சைக்கல்லை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது. கூலிங், பயங்கரமான கூலிங்கு, அருமையாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக பச்சைக்கல்லை பச்சைக்கல். சேஃப் சேஃப். மேலே இருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இது மட்டும் தான் தெரியும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் தான் தெரியும். மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவுமே தெரியாது. இப்போ அப்படியே இதுக்குள்ளே போகலாம். இங்கே போனாலும் இங்கே பாருங்க, இங்கே வழி போகுது. அண்டர் கிரவுண்டு எப்படி வச்சு வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இது எனக்கு எங்கெங்கேயோ சுற்றி வருதுங்க. எங்கே வருதுன்னு தெரிலங்க. சுற்றி இங்கே தான் வந்துருச்சு, திரும்பவும் சுற்றி இங்கே வந்துருச்சுங்க. இதையே சுற்றி வர மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? இதுக்கு நடுவில் அந்த காலி இடம். எப்போ பயங்கரமாக வாழ்ந்துருக்காங்களா அப்பா. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடங்க இது. இங்கே வந்தீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் இப்படி வந்தீங்கன்னா இப்படி வெளில போயிடும். அண்டர் கிரவுண்ட் சேம்பர் இது இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு 2 படைகள் வர்றாங்க அப்படின்னா அவங்க மறைஞ்சி உள்ளே இருந்துப்பாங்க. யாருக்குமே தெரியாது இது. அப்பா ரொம்ப சேஃபாக இருக்கணுங்க இதில். சீக்ரெட் சேம்பர் சின்ன இடம் தான், பயங்கரமாக இருக்குங்க, வேறு லெவலு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வெளியில் போகலாம்.